கமெண்ட்ல வந்துட்டு நான் பேச ஆரம்பிச்ச உடனே இல்ல இவன் அவன் தான்னா எனக்கு தெரியல ப்ரோ. நான் ஓப்பனாவே சொல்றேனே, எனக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் முன்னாடி இல்ல. தேங்க்ஸ் டு டிவிகே கமிங் இன் டு த கவர்மெண்ட் எனக்கும் பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாரும் மாதிரியும் தான் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் நான் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு. ஐ ரியலி டோன்ட் கிவ் அ ஹூ கவர்ன்ட் பிஃபோர் ஹூ இஸ் கவர்னிங் நவ். நமக்கு தேவை நல்ல ஆட்சி, நல்ல பீப்புள். நான் கன்ஸ்பிரசி தியரியெல்லாம் பேச வரல. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது இப்படிதானா அப்படின்னு கேட்டுக்கலாம். நான் தப்பா இருந்தா ப்ளீஸ் கரெக்ட் பண்ணுங்க. ஒரு ஐடியல் லீடர்னா ஒரு சொசைட்டில என்ன பண்ணும்? இப்ப படத்துலாம் காட்டுற மாதிரி பரமா படிடா, இல்லைன்னா எது வேணா எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருந்து, படிப்பு எடுத்துக்க முடியாது அப்படிங்கறதாட்டு சரி. டைம் அண்ட் அகைன் பார்த்திருக்கோம் என்னன்னா, படிப்பு இஸ் இம்பார்ட்டன்ட். படிச்சா வாழ்க்கை முன்னேறுவோம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கலாம். ஒரு லீடர் அவங்களோட சொசைட்டில இருக்கிற இந்த லேடிஸ், எல்டர்லி பீப்புள், இந்த குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு முக்கியம்னா அவங்களோட யூத்தை பாத்துக்கிறது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அந்த யூத் தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமி ஹெல்ப் பண்ண போறாங்க, க்ரோத்தை ஹெல்ப் பண்ண போறாங்க, ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறாங்கிறதுனால அவங்கள எந்த விதத்துல எந்த மாதிரி லீடு பண்றாங்க அப்படிங்கிறது ஐ திங்க் இஸ் இம்பார்ட்டன்ட். நமக்கே தெரியும் லைஃபுக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஒரு லீடர் ஆகட்டும் சரி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகட்டும் சரி, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இல்ல எனக்கு போய் ஆன்லைன்லன்னு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால டிஃபைன் பண்ணுங்க, எனக்கு நீங்க தேவை அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை பார்த்து நீங்க என்ன அடம்பிடிச்சு என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு இது எனக்கு என்ன ப்ளீஸ் ஓட்டு போட வைங்களேன் அப்படிங்கறதாகட்டும் சரி, ஸ்கூல்ல போய் சினிமா பாட்டை போட்டு செலிப்ரேட் பண்ண வைக்கிறதாகட்டும் சரி. அட் த சேம் டைம் நான் படிக்க என்கரேஜ் பண்ணதும் நான் பார்த்ததில்ல. இதெல்லாம் எனக்கு கரெக்டா படல. சும்மா கொஞ்சம் பண்ணது போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அப்படின்னா, இது திருப்பியும் நீங்க ஹிஸ்டரி இல்லைன்னா கரண்ட் டேவே பாத்தீங்கன்னா கூட இல்ல உங்களுக்கும் பதட்டமா ஆகணும். எந்தெந்த லீடர் அவங்களோட கூட்டத்தை, அவங்களோட கம்யூனிட்டியா, அவங்களோட ஃபாலோவர்ஸா, அவங்களோட கண்ட்ரிய, ஸ்டேட்டை ஒரு மாதிரி அன்னவேரா, டல்லா, இல்ல ஈவன் ஒரு மாதிரி மிஸ்இன்ஃபார்ம் பண்ணி தப்பா இன்ஃபர்மேஷன் தந்து வச்சிருக்காங்களோ அந்தந்த கூட்டத்தை ஒரு மாதிரி ஈஸியா திசை திருப்பி ஈஸியா ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறது ஹிஸ்டரி காமிச்சிருக்கு. இப்ப கரண்ட் டேவே காமிச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு ஏன் பிஜேபி பிடிக்காதுன்னு கேட்கிறோம் இல்லையா, அதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா அவங்க என்ன காரணமே இல்லாம தேவையில்லாம திணிச்சு எதிர்க்கிறது இதனாலதான். நார்த் இந்தியால ஹிந்து தீவிரவாதம் நடந்திருக்கிறது காரணம் இதுதான். இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்தா போய் அவனை அடி, நான் காரணமே சொல்ல மாட்டேன், உனக்கு காரணம் தேவையில்ல, போய் அவனை அடி அப்படின்னா அடிச்சிருவாங்க. இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே. இல்ல அவன் சொல்றது தப்பு அப்படின்னா கொஸ்டினே கேட்காம போய் இல்ல நீ தப்புன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ்லயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உடனே இப்ப 2-3 தடவை இப்படி சொல்றதுனால ஆயிடுமா அப்படின்னா ஆயிடாது. ஆனா இது ஸ்லோவா நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பயம். மேபி ஐ எம் ராங். மேபி நான் நம்பருக்கு அப்படியே நேர் எதிரா ரியாலிட்டி இருந்தா ப்ளீஸ் எனக்கு காட்டுங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. எனக்கு என்ன ஆக்சுவலா ஐ எம் a little bit scared about the future. எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே நான் கான்ஃபிடென்ட் ஆவேன்.